إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அருளானும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. அவனது அருளும் அன்பும் பற்றா பெரும் கருணையும் கிருபையும் இந்த உலகத்திற்கு கடைசி மற்றும் இறுதி தூதராக அல்லாஹ்வால் தேர்ந்தெடுத்து அனுப்பப்பட்ட நபியும் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை எந்த தங்குதடையுமின்றி தங்கள் வாழ்க்கை நெறியாக முறையாக அல்லாஹ்வின் பொருத்தத்திற்கு ஆன உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மேலும் அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட யௌமுல் ஜும்ஆ சூரியன் உதயமாகும் நாட்களிலே மிக சிறப்பானாக இருக்கக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமையில் அவனை வணங்குவதற்காக அவனை நினைவு கூறுவதற்காக நாம் எல்லாம் அவனுடைய இல்லத்தில் அமர்ந்திருக்கின்றோம். நம்முடைய எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டு அதற்கான நிரப்பமான கூலிகளை வாரி வழங்குவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக ஜும்ஆவின் முதல் குத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் எண்ணற்ற உயிரினங்களை
மனிதர்களை கோடிக்கணக்கான உயிரினங்களை படைத்திருக்கின்றான். அந்த எண்ணற்ற உயிரினங்களில் மிகவும் சிறப்பிற்குரிய ஒரு அற்புதமான படைப்பு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் பறைசாற்றி பேசும் பொழுது இந்த மனித படைப்பை தான் பேசுகின்றான். அதே திருக்குர்ஆனில் இந்த மனிதனுடைய நிலை, இந்த மனிதன் எப்படி படைக்கப்பட்டிருக்கின்றான் என்றதும் அல்லாஹ் தஆலா தனது திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் ஒரு இடத்தில் சொல்லும் பொழுது குலிகல் இன்சான லைஃபா, மனிதர்களை நாம் பலவீனத்தை கொண்டுதான், பலவீனத்தோடுதான் நாம் மனிதனை படைத்திருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். பலவீனத்தோடு படைத்திருக்கின்ற இந்த மனித சமூகம் தவறளிப்பு என்பது, பாவம் செய்வது என்பது அது ஆச்சரியப்பட விஷயம் அல்ல. அன்பான சகோதரர்களே, இந்த ஜும்மாவுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், படைத்தவன் நேசிக்கும் பாவ மன்னிப்பு. இந்த உலகத்தில் மனிதர்களாக இருக்கிறோம் நாம். எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் பாவம் செய்யாமல், தீமையான காரியத்தின் பக்கம் செல்லாமல் யாரும் இருக்க முடியாது. நான் பாவம் செய்ய மாட்டேன், நான் தீமையான காரியத்தின் பக்கம் செல்ல மாட்டேன், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சிறு துளி கூட பாவம் இருக்காது, இருந்ததில்லை என்று யாரும் சொல்ல முடியாது. ஏன் என்று சொன்னால், நாமெல்லாம் மனிதர்கள். மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், மலக்குமாரிடத்தில் وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً. அல்லாஹ் சொல்லுகின்றான், மலக்குமார்களை பார்த்து சொல்லி காட்டுகின்றான், பூமியில் நான் ஒரு பிரதிநிதியை, ஒரு இனத்தை படைக்கப் போகின்றேன், மனித இனத்தை படைக்கப் போகின்றேன் என்று சொன்னவுடன் மலக்குமாரெல்லாம் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? இந்த பூமியில் சண்டை சச்சரவு செய்து கொண்டு, கலவரங்களை ஏற்படுத்திக் கொண்டு, ரத்தங்களை சிந்திக் கொண்டு, குழப்பங்களை செய்து கொண்டிருக்கிற இந்த படைப்பை படைக்கப் போகின்றாயா என்று மலக்குமார்கள் கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு பதில் கொடுத்தான். அதற்கும் கேள்வி கேட்டதற்காக மலக்குமார்களும் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடினார்கள். அப்ப அன்பான சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நேரத்திலும் பாவம் செய்யாமல் இருக்க மாட்டோம். தவறுகள் செய்யாமல் நம்முடைய வாழ்க்கை கடந்து போகாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், குல்லு பனி ஆதம் ஹத்தாவும் கைரல் ஹத்தாவும் தவ்வாபுன் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். ஆதமுடைய மக்கள் அனைவருமே தவறு செய்யக்கூடியவர்கள் தான். ஆதமுடைய மக்கள் அனைவருமே தவறு செய்யக்கூடியவர்கள் தான். ஆதமுடைய மக்கள் என்று சொன்னால் அவர் முஸ்லிமாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாஹ் இருந்தாலும் சரி, அனைவருமே தவறு செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் அதிலே சிறந்தவர்கள், அதிலே மேன்மை மிக்கவர்கள் யார் என்று சொன்னால் கைரல் ஹத்தாவும் தவ்வாபுன். தாங்கள் செய்த தவறை, தாங்கள் செய்த பாவத்தை, தாங்கள் செய்த அந்த தீமையான காரியத்தை, செயல்பாட்டை நினைத்து வருந்தி திருந்தி அல்லாஹ்விடத்தில் இருகரம் ஏந்தி பிரார்த்தனை செய்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கிறார்களே, தன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன பாவங்களை செய்தோம், நம்முடைய வாழ்க்கையில் என்ன பாவமான தீமையான காரியங்கள் செய்தோம் என்று அதை நினைத்து வருந்தி யார் அல்லாஹ்விடத்தில் முறையாக அது பாவ மன்னிப்பு கேட்கிறார்களோ, இஸ்திக்ஃபார் செய்கிறார்களோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிக்கின்றான். அல்லாஹ் தஆலா தனது திருமறையில் சொல்லி காட்டுகின்ற பொழுது
யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா, ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, தூபு இலல்லாஹி, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் தௌபா செய்யுங்கள். தௌபாவுக்கும் இஸ்திக்பாருக்கும் வித்தியாசம் இருக்கு. தௌபா என்ற வார்த்தைக்கும் இஸ்திக்பார் என்ற வார்த்தைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. தௌபா என்று சொன்னால் அல்லாஹ்வின் பக்கம் மீளுதல், தவறிலிருந்து இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் தவறு செய்யவே மாட்டேன், என்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் பாவமான காரியம் என்னால் முடிந்த வரைக்கு என்னால் நான் பாவம் செய்ய மாட்டேன், தீமையான காரியத்தின் பக்கம் செல்ல மாட்டேன், ஹராமின் பக்கம் நான் செல்ல மாட்டேன் என்று அல்லாஹ்வின் பக்கம் மீளுதல், அதற்கு பேர் தௌபா. இஸ்திக்பார் என்று சொன்னால் அது பாவமன்னிப்பு தான். அல்லாஹ்வின் பக்கம் வந்து உறுதியாக இருந்து அல்லாஹ்விற்கு இஸ்திக்பார் செய்வது. அன்பான சகோதரர்களே, இங்கே அமர்ந்திருக்கிற நாம் 30 வயதிலிருந்து 40 வயது வரை 60 வயது வரைக்கும் இருக்கின்றோம். இந்த காலகட்டத்தில் இந்த காலச்சூழலில் நாம் என்ன தவறு செய்திருப்போம் என்பது நமக்கும் அல்லாஹ்வுக்கு தெரியும். நாம் என்ன தவறுகள் செய்திருப்போம், நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன பாவம் செய்திருப்போம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் பாவங்கள் செய்யாத, தீமையான காரியங்கள் செய்யாத மனிதர்களே கிடையாது. அந்த அடிப்படையில் அன்பானவர்களே, பேசக்கூடிய நானாக இருந்தாலும் சரி, இதை வெளியே கேட்டுக் கொண்டிருக்கிற சகோதரர்கள் தாய்மாராக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் சிறிய தவறாக இருந்தாலும் சரி, பெரிய தவறாக இருந்தாலும் சரி, தவறுகள் பாவங்கள் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் இருந்திருக்கும். என்னுடைய வாழ்க்கையில் தவறுகள் பாவங்கள் நிகழவில்லை, நான் பாவமே செய்யவில்லை என்று சொல்ல முடியாது. எந்த அடிப்படையிலாவது எந்த நேரத்திலேயாவது ஒரு மனிதரை, ஒரு சக நண்பரை, ஒரு சக மனிதரை, முஸ்லிமை மனம் புண்படி பேசியிருந்தால் அது ஒரு பாவம் தான். முகம் சுளிக்க அளவுக்கு நாம் ஏதாவது செயல்பாடுகளுடைய நடவடிக்கைகள் அமைத்து விட்டார் என்று சொன்னால் அது ஒரு பாவம் தான். ஒரு சகோதரனை பார்த்து நாம் கிண்டலாக, கேலியாக, அவருடைய கண்ணியம் குறைவாக, அவரை ஆபாசமாக, அசிங்கமாக திட்டிருந்தாலும் அது ஒரு பாவம் தான். ஐவேளை தொழுகையை நாம் முறையாக பேணுதல் இல்லாமல், ஐவேளை தொழுகைக்கான பாங்கோசை கேட்டு பள்ளிவாசல் பக்கம் விரைந்து செல்லாமல், தொழுகையினுடைய ஈடுபாடு இல்லாமல் இருந்தார் என்று சொன்னால் அது ஒரு பாவம் தான். மனிதர்கள் செய்யக்கூடிய பாவம். இந்த தொழுகையை விடுவது, நோன்பு காலங்கள் நோன்பு வைக்காமல் இருப்பது, இந்த மாதிரியான முக்கியமான வணக்கம் என்று வருகின்ற அந்த விஷயம் என்பது அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய பாவம். அன்பான சகோதரர்களே, இந்த உலகத்தில் எத்தனை ஆண்டு காலம் வாழப் போகின்றோம் என்பது யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய வயது எத்தனை வயதில் நம்முடைய இறுதி காலத்தை சுருக்குவான் என்று தெரியாது. அது கூட நாம் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்கு நாம் செய்த பாவத்தை எண்ணி, அல்லாஹ்வுக்கு செலுத்திய கடமை காரியங்களில் ஏதாவது குறைகள் இருந்தா என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் நாம் அதை சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடி ஆக வேண்டும். அதே போன்று நம்முடைய சகோதரர்கள், நம்மளோடு பழகின்ற சக மனிதர்களிடத்தில் நாம் மனப்புண்படி பேசியிருந்தா என்று சொன்னால் இந்த உலகத்திலேயே அவரிடம் சென்று கூச்சப்படாமல், தயங்காமல் எதுவும் பேசியிருந்தா மன்னிச்சுக்கப்பா, எது கோபத்துல, எது ஆத்திரத்துல, எது நான் பேசியிருந்தா, மனப்புண்படி பேசியிருந்தா அல்லாஹ்வுக்காக மன்னித்துக்கொள். ஏனென்று சொன்ன அன்பான சகோதரர்களே, ஒரு அழகான ஒரு சம்பவம் இருக்கிறது. என்னன்னா, ஒரு மனிதர் சொர்க்கவாசி என்று உறுதி செய்யப்பட்டார். சொர்க்கவாசி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உறுதி செய்யப்பட்டு விட்டான். அந்த மனிதர் சொர்க்கத்திற்கு போவதற்கு ஒரு செகண்ட் ரொம்ப தொலைவல்ல, சொர்க்கவாசலை பார்த்து விட்டான். அந்த சொர்க்கத்துக்கு போவதற்கு அந்த நொடி தூரத்திலிருந்து ஒரு குரல் கேட்கிறது, யாரப்பு யாரப்பு என்று, இறைவா இறைவா என்று குரல் கேட்கிறது. யார் என்று பார்த்தா என்று சொன்னால், இந்த சொர்க்கத்துக்கு போகக்கூடிய மனிதன் உலகத்தில் வாழ்கின்ற சமயத்தில் சக மனிதனுக்கு மனப்புண்படி பேசி இருந்திருக்கிறார். இந்த மாதிரி சில தவறுகளை செய்திருக்கிறார். அந்த மனிதர் பாதிக்கப்பட்ட அந்த மனிதர் வந்து அல்லாஹ் இடத்தில் முறையிடுவாராம்.
எப்படி இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது என்னை ஒரு திட்டி விட்டார், அடித்து விட்டார், என்னுடைய சொத்தை அபகரித்து விட்டார், என்னை கொலை செய்து விட்டார், என்னை மனம் புண்படும்படி பேசிவிட்டார், 4 பேருக்கு மத்தியில நறுக்கு என்று பேசிவிட்டார், அசிங்கப்படுத்தி விட்டார், அவமானப்படுத்திவிட்டார் என்று இந்த மாதிரி சில என்ன செய்ய இந்த முறையில் வாழும். உடனே அல்லாஹ் தஆலா அந்த சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அந்த மனுஷனை நிப்பாட்டி அந்த சொர்க்கத்துக்கு போகக்கூடிய மனுஷன் என்ன நன்மைகள் இருந்துச்சோ அந்த நன்மைகள் அனைத்தையும் அந்த முறையில வந்த அந்த மனிதருக்கு கொடுத்து விட்டு முறையில வந்த அந்த மனிதனுக்கு ஏராளமான பாவங்கள் இருக்கிறது, அந்த பாவத்தை இதை போட்டு இந்த மனிதன் நரகத்துக்கோ முறையில வந்த மனிதன் சொர்க்கத்துக்கோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுப்பிவிடுவானாம். அன்பான சகோதரர்களை, இந்த சம்பவத்திலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பனை என்ன அன்பானவர்களே, இந்த உலகத்தில் சக மனிதர்களிடத்தில் நம்முடைய நடவடிக்கை மூலமாக, நம்முடைய செயல்பாடுகள் மூலமாக, நம்முடைய நாவின் மூலமாக, அது நம்முடைய தாய் தந்தையராக இருக்கலாம், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், அண்டை வீட்டாராக இருக்கலாம், மனம் புண்படி நடந்து கொள்ளவே கூடாது மாணவர்களே. கால சூழல் ஏற்படும். ஏனென்று சொன்னால் மனிதன் பலகீனமானவன்தானே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித சமூகத்தை பலகீனத்தை கொண்டுதான் படைத்திருக்கின்றான். யாரும் தவறு செய்ய மாட்டோம், யாரும் பாவம் செய்ய மாட்டோம் என்று யாரும் உறுதியாக சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு சூழலில் ஏதாவது ஒரு நேரத்தில் பாவம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அமைந்து விடுகிறது. பாவம் செய்து விடுகின்றோம், தவறு செய்து விடுகின்றோம். இப்ப என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் இடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அல்லாஹ் இடத்தில் இருகரம் ஏந்தி நாம் என்ன செய்ய வேண்டும்? பாவ மன்னிப்பு தேட வேண்டும். சக மனிதனிடத்தில் ஏதாவது குறைகள் இருந்தால் அவரிடத்தில் நாம் நேரடியாக நாம் மன்னிப்பு கேட்பதற்கு வெட்கப்படக்கூடாது மாணவர்களே. ஏனென்று சொன்னால் மறுமை நாளில் நஷ்டவாளியாக ஆகிவிடுவோம், நன்மைகள் இழந்தவர்களாக நெருக்கடியாக நாம் நின்று விடுவோம், யாரும் உதவி செய்ய முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை நாளை பற்றி ஏராளமான வசனங்களை திருக்குர்ஆனில் சொல்லி காட்டிக் கொண்டே இருக்கின்றான். யௌமலா தம்லிகு நஃப்ஸுன் லினஃப்ஸின் ஷைஆ, நாளை மறுமை நாளில் ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவுக்கு உதவி செய்யவே முடியாது. யாரும் மறுமை நாளில் என்னுடைய நண்பன், என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய சொந்த பந்தம் நரகத்துக்கு போறாங்களே சொர்க்கத்துக்கு அனுப்பியாலாம் சொல்லப்பட முடியாது. வல் அம்ரு யௌமஇதில் லில்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். வல் அம்ரு யௌமஇதில் லில்லாஹ், அந்நாளில் அதிகாரம் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது. அதிகாரங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கும். அல்லாஹ் நினைத்தால் சொர்க்கவாசியாக மாற்றுவான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நினைத்தால் நரகவாசியாக அல்லாஹ் ஆக்கி விடுவான். என் அன்பான சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நாம் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன தீமைகள் நடந்திருக்கிறது, என்னென்ன பாவமான காரியம் நடந்திருக்கிறது என்பது நமக்கும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அதையெல்லாம் நாம் சீர்தூக்கி சிந்தித்து பார்த்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மக்களுக்கு பிரச்சாரம் செய்கின்ற பொழுது கூட சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள் என்று சொன்னால், அன்இஅபுதுல்லாஹ வத்தகூஹு வஅதீஊன். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்ட நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், உங்களுக்கு நான் அனுப்பிய அல்லாஹ்வால் தேர்ந்தெடுத்து அனுப்பப்பட்ட ஒரு இறை தூதர். எனவே அன்இஅபுதுல்லாஹ, அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், வத்தகூஹு வஅதீஊன், அவனை நீங்கள் இறையச்சம் கொள்ளுங்கள், அவனுக்கு கட்டுப்படுங்கள். யக்ஃபிர் லக்கும் மின் துனூபிக்கும், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். வயஅഖீருக்கும் இலா அஜலின் முஸம்மா. அந்த மக்களுக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் பக்கம் செல்லுங்கள், அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் வாருங்கள், நீங்கள் செய்த தவறுக்கு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் மீளுங்கள், தவறை ஒப்புக்கொள்ளுங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்கள் அலட்சியப்படுத்துகிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அழைப்பை கண்டுகொள்ளாமல் பல இன்னல்களுக்கும் பல சோதனைகளுக்கும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆளாக்கப்பட்டார்கள். அவருடைய வரலாறை நாம் தனியாக பார்ப்போம். ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யக்ஃபிர் லக்கும் மின் துனூபிக்கும், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். வயஅഖீருக்கும் இலா அஜலின் முஸம்மா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய தவணையை
கொஞ்சம் பிற்படுத்துவான், உங்களோட தவணையை கொஞ்சம் பிற்படுத்துவான். இன்ன அஜரல்லாஹி இதா ஜாஅ லா யுஅக்கர் லவ் குன்தும் தஅலமூன். நீங்கள் அலட்சியப்படுத்திக் கொண்டே இருந்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளையும் நீங்கள் செய்யக்கூடிய பாவங்களையும் எண்ணி வருந்தாமல் திருந்தாமல் அதை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருந்தீர்கள் என்று சொன்னால், இன்ன அஜரல்லாஹி இதா ஜாஅ லா யுஅக்கர், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தவணை என்பது லா யுஅக்கர் வந்துவிட்டா என்று சொன்னால் அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நிமிடம் முற்படுத்த மாட்டான், பிற்படுத்த மாட்டான். நீங்கள் அறிந்தீர்கள் என்று சொன்னால் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். நாம் பாவமான காரியம் செய்து கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாவத்தை மன்னித்துக் கொண்டே இருப்பான். நாம் செய்யக்கூடிய சிறிய பாவமாக இருந்தாலும் சரி, பெரிய பாவமாக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையை மன்னித்துக் கொண்டே இருப்பான். எந்த அளவுக்கு அளவற்ற அருளான் நிகரற்ற அன்புடையன், எந்த அளவுக்கு கருணையான் என்று பாருங்களே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடியார்கள் செய்யக்கூடிய பாவங்களை எந்த அளவுக்கெல்லாம் மன்னிக்கிறார் என்று பாருங்கள். அடியார்கள் பாவத்திற்கு மேல் பாவம், தீமைக்கு மேல் தீமைகள் செய்து கொண்டேதான் இருக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியிலிருந்து அவர்கள் செய்து பெரிய தவறல்ல, மறதியாக செய்தார்கள். ஆனால் அதற்கடுத்து வரக்கூடிய சந்ததிகள் பாவத்திற்கு மேல் பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்து கொண்டே இருக்கிறான்? பாவத்தை மன்னித்துக் கொண்டே இருக்கிறான், பாவங்களை மன்னித்துக் கொண்டே இருக்கிறான். இது எதுவரைக்கும் அல்லாஹ் மன்னிப்பான்? எதுவரைக்கும் பாவத்தை மன்னித்துக் கொண்டிருப்பான்? அந்த தவணை வந்துவிட்ட என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பாவத்தினுடைய வாசலை அடைத்து விடுவான். எந்த தவணை? மரணம். மனிதனுக்கு அவன் வாழ்க்கையை முடியக்கூடிய அந்த வாழ்க்கையினுடைய முடிவுக்கு அந்த மரணம் வந்துவிட்டது என்று சொன்னால் நம்முடைய பாவத்துடைய வாசல்கள், அல்லாஹ்வுடைய மன்னிப்புடைய வாசல்கள் அடைக்கப்படுகிறது. அதைத்தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். இன்ன அஜரல்லாஹி, அல்லாஹ்வுடைய தவணை இதா ஜாஅ வந்துவிட்டது என்று சொன்னால் லா யுஅக்கர், முற்படுத்த மாட்டாது, பிற்படுத்த மாட்டாது என்பதாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய சமுதாயத்துக்கு சொன்னார்கள். இந்த வார்த்தை நமக்கும் பொருந்தும், இனி வரக்கூடிய சமுதாயத்துக்கும் பொருந்தும். மாணவர்களே, எனவே அன்பான சகோதரர்களே, கால தாமதிக்காமல் நாம் செய்த பாவங்களுக்கு, நாம் செய்த தீமைகளுக்கு நாம் அதை நினைத்து அதை நாம் அல்லாஹ்விடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை வருந்தி நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். அது எந்த பாவமாக செய்தான், அது எந்த பாவமாக தான் செய்தான், வெளியே சொல்லக்கூடிய பாவமாக சரி, வெளியே சொல்ல முடியாத பாவமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றான். நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தயாராக இருக்கின்றான். அப்ப நாம் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்வதற்கும் தௌபா செய்வதற்கும் நாம் நேரத்தை ஒதுக்க வேண்டும். இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ், ஐவேள தொழுகை முடிந்த உடனே இந்த துனியாவிற்காக அடுத்தடுத்து என்ன செய்யணும், அடுத்தடுத்து சம்பாதிக்கிறதுக்கு என்ன செய்யணும், இந்த துனியாவுடைய சிந்தனையில் இன்றைக்கு மனிதர்கள் புரண்டு கொண்டு அவர் ஆழத்துக்கே சென்று விட்டார்கள். சிலருடைய நடவடிக்கைகளை பார்த்தோம் என்று சொன்னால் ஐவேள தொழுகை முடிந்தது உடனே சலாம் கொடுத்து முடித்த உடனே வெளியே சென்று விடுவார்கள். அன்பான சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நடந்த தவறுகளுக்கு நாம் தான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நான் செய்த தவறுகளுக்கும் நான் செய்த பாவங்களுக்கு என்னுடைய மகன், என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய சொந்த பந்தங்கள் தௌபா செய்து அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான். அஜத்மாரை கூட்டி வந்து உட்காராச்சு பாத்தியாவானா நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிக்க மாட்டான். நாம் தான் நம்முடைய பெற்றோர்கள் பிரார்த்தனை செய்யணும். அழகான பிரார்த்தனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், அவருடைய பாவங்களை மன்னி, யா அல்லாஹ் அவர்களுக்கு இரக்கம் காட்டு. சிறு வயதில் என் மீது எந்த அளவுக்கு இரக்கத்தோடும் பாசத்தோடும் நேசத்தோடும் இருந்தார்களோ அதே போன்று அவர்களுக்கும் இரக்கத்தை காட்டு என்று என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய பெற்றோர்களுக்கு துஆ செய்ய வேண்டும். ஆனால் அவரவர்கள் செய்த பாவங்கள், என்னுடைய வாழ்க்கையில் பேசுகின்ற நான் என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு தவறு செய்திருக்கலாம். இதை கேட்டுக் கொண்டிருக்கிற நம் அனைவர்கள் ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் பாவம் செய்திருக்கலாம், தீமையான காரியங்களில் ஈடுபட்டிருக்கலாம்.
அதையெல்லாம் அல்லாஹ் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். அதையெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கவனித்துக் கொண்டேதான் இருக்கிறான். இதை அனைத்து நாம் கண்டுகொள்ளாமல், நாம் செய்த பாவத்தையும் நாம் செய்த தீமைகளையும் நாம் கண்டுகொள்ளாமல் ஒரு அடியான், ஒரு முஃமின் அதை அலட்சியப்படுத்தி என்று சொன்னால் தண்டு கணக்குல சேர்ந்துடும். மறுமை நாள்ல தண்டு கணக்குல சேர்ந்துச்சுன்னா அல்லாஹ் நாடுதான் மன்னிப்பான். இல்லை என்று சொன்னால் செய்த தவறுகளுக்கும் செய்த பாவங்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் என்ன செய்வான்? நரகத்தில் கொஞ்ச நாள் போட்டு தண்டனை கொடுப்பான். ஆனால் ஒரே ஒரு பாவத்தை மட்டும் மன்னிக்கவே மாட்டான். ஒரே ஒரு பாவத்தை மட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டான். அது என்ன பாவம்? அது என்ன பாவம்? இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். அன்பான சகோதரர், எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடுவான். திருடினால், விபச்சாரம் செய்தால் எல்லா பாவத்தையும் மன்னித்து விடுவான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். ஆனால் ஒரே ஒரு பாவத்தை மட்டும் மன்னிக்க மாட்டான். அது என்ன பாவம் என்று சொன்னால், அதுதான் இருக்கிற பாவத்திலே மிகப்பெரிய ஆக மோசமான பெரும் பாவம். என்ன பாவம்? ஷிர்க் வைப்பது, இணை வைப்பது, அல்லாஹ்விற்கு இணை வைப்பது, இடைத்தரகர்களை அல்லாஹ்விற்கு ஏற்படுத்துவது. சுப்ஹானல்லாஹ். இதை சொல்வதற்கு நேரம் போதாதமானவர்களே. ஷிர்க் என்ற வார்த்தை 3 வார்த்தை தான் அரபியிலே, ஷீன் ரா காஃப் ஷிர்க். ஆனால் இந்த 3 வார்த்தை, இந்த கொள்கை யாரிடத்தில் இந்த செயல்பாடு இருந்துவிட்டது என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டான். இணை வைக்கிறது, அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்வது, இணை வைப்பது. இணை வைத்தல் என்ன சொன்னால் அல்லாஹ்வை வணங்குவது. அன்பான சகோதரர்களே, இந்த பாவத்தை ஒருபோதும் அல்லாஹ் ரப்பல் மன்னிக்கவே மாட்டான். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வரக்கூடிய ஜும்மாவில வாய்ப்பு இருந்தால் இதை பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். அன்பான சகோதரர்களே, சஹாபாக்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கிறதுக்கு முன்னால், இஸ்லாமிய மார்க்கம் அவர்களுக்கு வருவதற்கு முன்னால், இறைச்செய்தி ஒன்று, ஒரு புனிதமான ஒரு இறை தூதர் வருவதற்கு முன்னால் ஏராளமான பாவங்களில் மூழ்கியிருக்கிறார்கள் சஹாபாக்கள். சஹாபாக்களை வாழ்க்கை வரலாற்றை நாம் படிக்க வேண்டும் மாணவர்களே. நம்முடைய நேரங்கள் எவ்வளவோ நேரங்கள் வீணாகி கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்க வேண்டும். சஹாபாக்கள் அந்த வரலாற்றை நாம் படிக்கின்ற பொழுது பிரமிக்க வைக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நாம் படிக்க முடியும், காண முடியும் அன்பானவர்களே. இஸ்லாமிய மார்க்கம் அவர்கள் வருவதற்கு முன்னால் ஏராளமான தீமைகளும் ஏராளமான பாவ செயல்களும் இருந்தார்கள். இஸ்லாமிய மார்க்கம் வந்தது, லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் வணங்கக்கூடாது என்ற அந்த கொள்கை வந்ததற்கு பின்னால் அவர்கள் நடந்த எல்லா தீமைகளும் எல்லா பாவங்களும் இடம் தெரியாமல் அழிந்து போய்விட்டது. இவர்களா இப்படி செய்தார்கள், இவர்களா இப்படி இருந்தார்கள் என்று வரலாறு திரும்பி பார்த்த அளவிற்கு சஹாபாக்களுடைய நிலைமை மாறியது என்று சொன்னால், அவர்கள் செய்த பாவங்கள், அவர்கள் செய்த தீமையான காரியங்களை அதை என்ன செய்தார்கள்? சிந்தித்து அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்பு தேடினார்கள். அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் இந்த ஒரு தவறுமே வந்தது கிடையாது. அப்படி வந்திருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்பு தேடி உரிய தண்டனை பெற்றுக் கொண்டார்கள். ஒரு அழகான ஒரு சம்பவம் அன்பானவர்களே. மாயிஸ் இப்னு மாலிக் என்று சொல்லக்கூடிய சஹாபி இஸ்லாத்துக்கு வந்து விட்டார். மனிதன் அடிப்படையில் பலகீனத்தான அந்த அடிப்படையில ஒரு பாவம் செய்து விடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வராங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒரு பாவமான காரியத்தை செய்து விட்டேன், தண்டனைக்குரிய ஒரு விஷயத்தை செய்து விட்டேன். அந்த பாவத்திற்கான தண்டனையை உடனே எனக்கு நிறைவேற்றுங்கள். உடனே அந்த தண்டனைக்குரிய விஷயத்தை, காரியத்தை உடனே எனக்கு நிறைவேற்றுங்கள் என்று சொன்னார்கள். 3 முறை வருகிறாங்க. 3 முறை வந்துட்டு திருப்பி அனுப்பி விட்டுறாங்க. 4வது முறையாக மாயிஸ் இப்னு மாலிக் அந்த சாஹிப் வராங்க, சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இவர் பைத்தியக்காரா, இவர் மது இருந்திருக்கிறாரா, இல்ல அறிவு முடிவாகுது. உடனே என்ன பாவம் செய்தாய், என்ன தீமை செய்தாய் என்று கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், தகாத ஒரு உறவில் நான் இருந்து விட்டேன், ஒரு பெண்ணோடு நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்று சொல்லி காட்டுகிறார்கள். உடனே அதற்கான தண்டனையை எனக்கு நிறைவேற்றுங்கள் என்று அந்த
அந்த மனிதர் சொல்லியிருந்தார். உடனே நபிசாஸ் அவர்கள் அந்த தண்டனை நிறைவேற்றுகிறார்கள். அந்த தண்டனையை நிறைவேற்றுகிறார்கள். ஏனென்று சொன்னால், அன்பான சகோதரர்களே, இந்த சமூகத்தை நான் ஏன் சொல்லினேன் என்று சொன்னால், எந்த ஒரு தவறாக இருந்தாலும் சரி அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நாம் ஹயாத்தாக உயிரோடு இருக்கின்ற நேரத்தில் அதற்கான பாவங்கள், அதற்கான மன்னிப்பை நாம் அல்லாஹ்விடத்தில் கண்டிப்பாக கேட்டுக்கொள்ளே ஆக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எந்த தவறாக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கை எந்த ஒரு பாவமான காரியமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்விடத்தில் ஒரு நேரத்தை ஒதுக்கிவிட்டு அல்லாஹ்விடத்தில் இருதரம் ஏந்தி நாம் பிரார்த்தனை செய்தோம் என்று சொன்னால் புரிந்து விட்டது. அந்த பாவத்துக்கான பரிகாரத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வான்? அந்த பாவத்தை அழித்து ஒழித்து விட்டு நமக்கான நன்மையினுடைய வாசலை திறந்து விடுவான். அதைதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். தூபு இலல்லாஹி, அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள், சொர்க்கத்தின் பக்கம் விரையுங்கள். அந்த சொர்க்கம் எப்படி என்று சொன்னால், வானம் எந்த அளவுக்கு பறந்து விரிந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு சொர்க்கம் மிக பிரம்மாண்டமாக மிக பெரியதாக இருக்கும். இந்த சொர்க்கம் யாருக்கு தெரியுமா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இறையச்சம் உடையவர்களுக்கு, உஇத்தத்தில் முத்தகீன், யாருக்கு அந்த சொர்க்கம் ரெடி பண்ணிருக்கு, யாருக்கு அந்த சொர்க்கம் தயார் செஞ்சிருக்கு அப்படின்னா, சொர்க்கவாசிகளுக்கு அந்த என்ன இறையச்சமுடையவர்களுக்கு சொர்க்கம் தயார் செய்திருக்கு என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாக்களிக்கின்றான். எனவே அன்பான சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கை என்னென்ன தவறுகள், என்னென்ன பாவங்கள், தீமையான காரியங்களை நாம் அறிந்தோ அறியாமலோ செய்தோம் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்தில் முறையாக பாவமன்னிப்பு கேட்டு அல்லாஹ்விடத்தில் முறையாக நாம் இஸ்திக்பார் செய்து அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கிவிடும் என்று கூறி இந்த முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லவ்லா அன் ஹதானா அல்லாஹ். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் முதல் உரையில் படைத்தவன் நேசிக்கும் பாவ மன்னிப்பு என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில திருக்குர்ஆன் வசனங்களும் ஹதீஸ்களையும் நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக அன்பான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 70 அல்லது 100 முறை அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வார்களாம். யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, அத்தூபு இலல்லாஹி, நான் அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்பு தேடுகிறேன். குல்ல யௌமின் மிஅத்து மர்ரா, ஒவ்வொரு நாளும் 100 தடவைக்கு மிகாமல் நான் அல்லாஹ்விடத்தில் நான் பாவமன்னிப்பு தேடுகிறேன். எனவே தூபு இலல்லாஹ் இஸ்தக்ஃபிரு என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். எப்பேற்பட்ட ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், இந்த உலகத்திற்கு அருள்குடையாக அருளை சுமந்து வந்த ஒரு இறைத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மட்டுமல்ல, மாத கத்தமின் தம்பிக்க வமாத அஹர், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு இறைத்தூதர். அந்த இறைத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவைக்கு ஒரு நாளைக்கு 100 தடவை பாவமன்னிப்பு தேடுறார் என்று சொன்னால், நாமெல்லாம் ஏமாற்றமானவர்களே. நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த பாவங்களுக்கும் தீமையான காரியங்களுக்கும் நாம் எத்தனை முறை எத்தனை தடவை அதை நினைத்து அதை வருந்தி அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் மல்க எத்தனை தடவை துஆ செய்திருப்பார்களே. இந்த நொடி கூட இந்த நொடி வரைக்கும் இதை கேட்டு கொண்டிருக்கிற நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய சிந்தனைகள், இன்னென்ன பாவங்களை செய்துவிட்டேன், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று நம்முடைய சிந்தனைகள் ஓட வேண்டும். அதுதான் ஒரு இறை நம்பிக்கையாளருடைய ஒரு பண்பு, ஒரு குணாதிசயம் மாணவர்களே. ஒரு நாளைக்கு 100 தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவம் மன்னிக்கிறார்கள் சொன்னால், நாம் எத்தனை தடவை நம்முடைய பாவங்களுக்கு எத்தனை தடவை கேட்டாலும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவா என்று கேள்விக்குரியர் மாணவர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் பாவங்கள் அதிகமாக செய்திருக்கிறார்களா? எந்த வரலாற்றாக பார்க்க முடியுமா? எந்த நிகழ்வாக பார்க்க முடியுமா? நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன பாவங்கள் என்னென்ன தவறுகள் செய்தார்கள், தௌபா செய்தார்கள் என்று பார்க்க முடியுமா? அன்பான சகோதரர், ஒரு நிகழ்வை
இடத்திலும் பார்க்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பொய் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவறுகள் செய்தார்கள் என்று ஒரு இடத்திலும் பார்க்க முடியாது. ஆனாலும் என்ன செய்தார்கள்? குதிங்கால் வீங்கிற அளவிற்கு அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக, தஹஜ்ஜத்திலிருந்து வணங்கக்கூடியவர்களாக, இரவு தொழுகையை நடத்தக்கூடியவர்களாக, இரவு தொழுகையை தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். குதிங்கால் வீங்கிற அளவிற்கு. எதற்காக? என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், என்னுடைய இறைவனுக்கு நன்றியுள்ள அடியானாக நான் இருக்க வேண்டாமா என்று தன்னுடைய மனைவி ஆயிஷா அவர்களிடத்தில் சொல்லி காட்டுகிறார்கள். அன்பான சகோதரர்களே, யோசித்து பார்க்க வேண்டும், அவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நடந்த பாவங்கள் எத்தனையோ இருக்கின்றது. அதையெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடத்தில் சரணடைய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். இஸ்திக்ஃபார் செய்து அல்லாஹ்வுடைய அருளையும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் பெற்று ஈருலக வாழ்க்கையிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அனைவரையும் சிறப்பாக்கி வைக்க வேண்டும். அதற்கான வாய்ப்பையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக என்று கூறி இந்த ஜும்ஆ குத்பாவை நிறைவு செய்கின்றேன். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். வ ஆখিরு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.